ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? தேவனுடைய சிநேகிதனா இருந்தாரு. தேவனுடைய சிநேகிதனா இருந்ததுனால தேவனுடைய தீர்க்கதரிசியா மாறிட்டாரு. மகா பிரபா மாறினதுனால அவர் செல்வ சீமானா மாறிட்டார். அவர் செல்வ சீமானானதுனால எஜமான் ஆயிட்டார். அவர் எஜமான் ஆனதுனால அநேக ஜனங்களுக்கு தகப்பனாய் மாறினார். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் இந்த பூமியில சுதந்திரித்துக் கொள்ளணும் வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு சிலுவை மரத்துல ஏறினார். அப்போ இந்த ஆசீர்வாத வசனங்களை தினந்தோறும் இல்லாதவர்களை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற அந்த ஆபிரகாமின் தேவனுக்கு முன்பதாக நின்று நாம பேச வேண்டும். நாமெல்லாம் தேவனுடைய வித்தா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால தேவனை போலவே நாம பார்க்கணும், தேவனை போலவே நம்ம பேசணும். பேசும்போது அவைகள் நமக்கு உண்டாயிருக்கும். பேசினா கிடைச்சிருமா? கண்டிப்பா பேசினா கிடைக்கும். உலகம் உழைச்சாத்தான் கிடைக்குன்னு சொல்லுது, ரத்த வேர்வு சிந்துனாத்தான் அது நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லுது. ஆனா தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்ல. தேவனுடைய வார்த்தை முதல்ல நீ பேசு, அவைகள் உனக்கு உண்டாகும்.